உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி, சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. அனைவருக்கும் வணக்கம். சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய 14வது மாதாந்திர கருத்தரங்க நிகழ்ச்சியில் கிரக காரகத்துவம் பற்றி பேசுவதற்காக பவானியிலிருந்து சாரதி அவர்கள் வந்திருக்காங்க. அவருடைய உரையை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா இவர் போன முறை வந்திருந்தப்போ இவருடைய உரை ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. கருத்தரங்கத்துக்கு வரங்க எல்லாருமே ஒரு அறிவு தாகத்தோடு தான் வரோம். நம்ம அந்த ஜோதிட ஞானத்துக்கு ஒரு தீனி தேடி தான் நம்ம வரோம். நம்ம இறை தேடும் பறவை போல இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது ஐயாவோட உரையிலிருந்து நிறைய விஷயங்கள் கிடைச்சிது. ஏன்னா ஒரு நல்ல ஒரு பாண்டித்யம் இல்லாமலாம் இப்படி பேச முடியாது. ஐயா எப்படி நீங்க இந்த அளவுக்கு பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கிருபானந்த வாரியார்ட்ட போய் கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், தேங்காய் நிரப்பி வச்சுக்கிட்டோம்னா எந்த டாப் திறந்தாலும் தண்ணி வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அது போல என்னன்னா நிறைய விஷயங்களை உள்வாங்கி அப்போ நம்ம என்ன தலைப்பு கொடுக்கணும் கொடுக்குற தலைப்புல பேச முடியும். அது போல ஐயாவுடைய உரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம சங்கம் தொடங்கல இருந்து எத்தனையோ பேச்சாளர்களை நம்ம மேடையில் ஏற்றி பேச வச்சிருக்கோம். அதுல ஐயாவுடைய உரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிச்சயமா நம்ம வந்திருக்கிற எல்லாருக்குமே இவருடைய உரை ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா எத்தனையோ நம்ம பேச்சாளர்களை பார்த்தாலும் இவருடைய உரைங்கிறது ஒரு உன்னதமான உரை. தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பினுடைய நிறுவனர் கனகாம்பாள் அம்மா வந்திருக்காங்க. அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஒரு கரகோஷத்தோட அவர்களை வரவேற்கலாம். கோமதி அம்மா நீங்களும் வாங்க. இங்கு வந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் எனக்கு இந்த மேடையில் வாய்ப்பளித்த சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்க நிறுவனருக்கும் எனது முதற்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் உரையை ஆரம்பிக்கிறேன். பொதுவாக ஒருத்தர் ஜாதகம் பேசுகிறப்ப, ஜாதகத்தை பற்றி பேசுகிறப்போ இங்கே ஜாதகம் தெரிஞ்சுக்க வந்திருக்குங்க. உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சதை கூட நோட் பண்ணி வச்சுங்க. பின்னாடி சந்தேகத்தை கேளுங்க. கேள்வி கேட்காம ஒரு விஷயத்தில் நாம் தெளிவிட முடியாது. சாப்பாட்டு நேரம் நான் சீக்கிரம் என் பேச்சை முடிச்சிடுறேன். ஒரு ஜாதகம் இப்போ ஐயா ஒரு ஜாதகத்தை பற்றி சொன்னார், இப்படிலாம் சொன்னார், நிறைய விளக்கங்கள் கொடுத்தாரு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ஷார்ட்டாக ஜாதகம் பார்க்கணும். ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னா நம்ம சொல்லக்கூடிய பலன் அவங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கணும், துல்லியமாக இருக்கணும். ஐயா நமக்காக விளக்கம் கொடுத்தாரு, அது வேறு. ஆனால் நான் உங்களுக்கு அந்த ஜாதகம் பார்க்குற விதத்தை எளிமையாக சொல்கிறேங்க. இப்போ ஐயா போட்ட ஜாதகத்துலேருந்தே நான் சில விஷயங்களை சொல்கிறேன். எதை வேணால் நீங்கள் எடுங்க, நான் சொல்கிறேன். எதை நீங்கள் போட்டாலும் இல்லை உங்கள் ஜாதகம் போட்டாலும் சொல்லுவேன், சூட்சமாக சொல்கிறேன். ஏன்னா அதை ஒரு விளக்கத்தை இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் யாராவது வந்திருக்கீங்க, உங்கள் ஜாதகம் யாருக்கா தெரிஞ்சால் போடுங்க, அதான் நான் சொல்கிறேன். எப்படிங்கன்னு இப்போ நீங்கள் ஒரு லாஜிக் கேட்டீங்க இல்லையா, அப்பா இல்லை நீ எந்த லாஜிக் வச்சு சொன்னீங்க, நாங்கள் சொன்ன பாயிண்ட் கரெக்டாக இருந்தது இல்லைங்களா, அந்த மாதிரி அது மாதிரி எளிமை சொல்லுவோம். நான் பொதுவாக விதிகளை சொல்கிறேன். ஆனால் இல்லைங்க, பொதுவாக ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஒரு ஜாதகம் இப்போ ஐயா அதில் சொன்னார் பாருங்க, லக்னம் இந்த சாரத்தில் இருக்கு, அதனால இந்த பாதிப்புன்னு. ஒரு பாவம் லக்னம் 7 அப்படிங்கிறத எடுத்துங்க. அது எந்த லக்னமா இருக்கட்டும். ஒரு லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் பகை சாரத்தில் நின்றாலும் 6-8 இருந்தாலும் அங்கே கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை கிடையாது, கூட்டு தொழிலுக்குள்ளும் ஒற்றுமை கிடையாது. இந்த பாவங்கள் 6-8 வரக்கூடாது, கெடக்கூடாது. கெடுறதுங்கிறத நாம எதை வச்சு சொல்றோம், பகை சாரம், நீசச்சாரம் அப்படிங்கிறாங்க. அமிதாப் பச்சன் ஜாதகத்துல சுக்கிரன் நீச்சம். சுக்கிரன் நீச்சமான கலை உலகத்துல பிரகாசிக்க முடியாதுப்பாங்க. ஆனா அவர் கலை உலக இந்திய சூப்பர் ஸ்டார். அவர் மனைவியோட நல்ல வாழ்க்கை. அமிதாப் பச்சன் அவருக்கு மருமகள் எப்படிப்பட்ட மருமகள், உலக அழகி. அப்ப சுக்கிரன் நீச்சமா இருந்தாங்க, எப்படி அந்த பாவம் அந்த பலனை கொடுத்தது அப்படிங்கிறதான் ஜோதிட ஆராய்ச்சிக்கு நமக்கு தேவை. இப்ப ஆண் கிரகம் பெண் கிரகம், சுக்கிரன் ஆண் கிரகம், சந்திரன் ஆண் கிரகம் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். ஒற்றைப்பட ராசிகள் எல்லாம் ஆண் கிரகம் என்றும் இரட்டைப்பட ராசிகள் எல்லாம் பெண் கிரகம் என்றும் நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க. அப்ப ஒற்றைப்பட ராசியில பெண் கிரகம் ஏதாவது இருந்தால் அந்த பெண் ஆண் தன்மை உடையவள். ஆண் தன்மைனா ஆணை போல போராட்ட குணமும் நிர்வாக முடிவெடுக்கக்கூடிய திறனும் உடையவள். சரி, அதே ஆண் கிரகம் 2ஆம் வீட்டுல, அதாவது பெண் வீட்டுல இருந்தா, காலபுருஷ தத்துவத்துக்கு 1, 2ன்னு சொல்ல வரங்க, அதுல இருந்தா அந்த ஜாதகனிடம் பெண் தன்மை காணப்படும் அல்லது பெண்மைக்கு கட்டுப்படுவான். இப்ப இல்லற சுகத்தை பத்தி ஐயா சொன்னாரு, இந்த மாதிரி இருந்தா இப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு. நீங்க ஷார்ட்டா அதை வச்சுங்க. கேது சுக்கிரன் புதன் சனி நெருங்கிய டிகிரிக்குள்ள இருந்தா அவனிடம் ஆண் தன்மை குறைவு. ஆனா அவனுக்கு குழந்தை பிறக்காதானா பிறக்க வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா மருத்துவத்தின் மூலியமா கிடைக்கும். நம்ம
கேது, சுக்கிரன், சனி, புதன் இவை எல்லாம் அலிகிரகங்கள். புதன், சனி, அதாவது சுக்கிரன் பெண் தன்மை உடைய கிரகம். இந்த அலித்தன்மை உடைய கிரகம் 3 சனி, கேது. இப்ப அந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சனி, கேது தொடர்பு இருக்கு எங்க அந்த ஜாதகத்துல. அப்ப அவனுக்கு இல்வாழ்க்கையில நாட்டம் இருக்காது. அவர் போட்ட ஜாதகத்துல குருச்சந்திரன் 7ல இருந்தார். நீங்க எந்த உங்க ஜாதகம் எடுத்து பாருங்க, குருச்சந்திரன் சமசப்தமா இருந்தா அவங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நாள்ல இருந்து நடக்கிறதுக்குள்ள பிரச்சனை வரும். அப்படி நல்லபடியா முடிஞ்சா திருமண வாழ்க்கையில பிரச்சனை சந்திச்சிருவாங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு நம்பிக்கை துரோகத்தை சந்திப்பாங்க. இந்த விதி யாருக்கா இருந்தாலும் மாறாது. ஆட்சி உச்சம் அப்படிங்கிறதுல எந்த ஜாத்தையும் எடுத்து பாருங்க. சந்திரனும் குருவும் சமசப்தமா 1-7 தான் நேருக்கு நேர். அது குருச்சந்திர யோகம், கஜகேஸ்வர யோகம் வேற வகையில வெற்றியை தரும், எதிரிகளை வெல்ல வைக்கும். ஆனா இந்த விஷயத்துல பொது வாழ்க்கையில ஜெயிச்சு திருமண வாழ்க்கையில தோத்தவங்க எத்தனை பேர் நம்ம சந்திச்சிருக்கோம்? உண்டா இல்லைங்களா? நிறைய பேர் சந்திச்சிருக்கோம். குருவும் சந்திரனும் அது ஆட்சியோ உச்சமா அதை பத்தி எல்லாம் கேள்வி இல்லைங்க. சமசப்தம் 1-7 4 எல்லாம் தொடர் அப்படி இல்லை. அது கேந்திரம் திரிகோணம் கஜகேஸ்வரி யோகம். குருச்சந்திர யோகம்ங்கிறது அம்ச யோகம்ங்கிறதெல்லாம் குருவும் சந்திரனும் இந்த தொடர்புல இருப்பது. இதுக்கு இதுக்கு லக்னத்துல சந்திரன் இருந்து 7ல குரு இருந்தான். இப்படி அப்ப ஐயா ஒரு வார்த்தை சொன்னார், சுக்கிரன் அப்படிங்கிறது வாகனம், அவன் சொத்து பத்து, 4ஆம் பாவம். இந்த நாற்கால் ராசியில சில கிரக அமைப்புகள் இருந்தால் அவர்களுக்கு பெரும்பாலும் இரட்டை குழந்தை பிறக்கும். எடுத்து பாருங்க, இரட்டை குழந்தை நாற்கால் ராசியில சில கிரக அமைப்பு இருந்தால் அங்கே இரட்டை குழந்தை பிறக்கும். பெரும்பாலும் கடக லக்கணம், விருச்சிக லக்கணத்துக்காரர்களுக்கு இரட்டை குழந்தை பிறக்க வாய்ப்பு அதிகம். ஆனா உறுதி அப்படின்னு எடுத்துக்க முடியாதுங்க. எந்த ஒரு பாவத்தையும் நாம மேச லக்கணத்துக்கு இப்படி, ரிஷப லக்கணத்துக்கு இப்படி, மிதுன லக்கணத்துக்கு இப்படி, காலபுருஷ தத்துவத்துக்கு மேச லக்கணம் 7 இப்படி எடுப்பதை விட காரகத்துவம் பாவகம். ஒரு சுக்கிரன் 4க்கு அதிபதி, சுக்கிரன் காரகத்துவம் 4ஆம் பாவம். சுக்கிரன் பலமா இருந்து 4ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னு வச்சுங்க, லக்கணமும் பலம் இழந்துருச்சுன்னு வச்சுங்க, அவனுக்கு சொத்துலாம் இருக்கும், அப்பா சம்பாரிச்ச சொத்துக்கு இருக்கும். ஆனா அதான் அவன் அனுபவிக்க முடியாது. சுக்கிரன்னா மனைவியோடு அவனுக்கு இணக்கமான சூழ்நிலை ஏற்படாது. அவன் சுகபோகத்தை, ஆடம்பரத்தை அனுபவிக்க முடியாது. நிறைய இதில் பார்ப்பீங்க, பையன் பணக்கார வீட்டில் பிறந்திருப்பான், அவன் அந்த ஆடம்பரத்தெல்லாம் அனுபவிக்க முடியாது. அப்போ அங்கே லக்கணம் பலமா இருக்கணும். எந்த ஒரு பாவத்தோடும் லக்கணம் காரகத்துவத்தோட லக்கணம் சம்மந்தப்படலைன்னா அந்த விஷயத்தை அந்த ஜாதகன் அனுபவிக்க முடியாது, நிச்சயமா அனுபவிக்க முடியாது. இதை நீங்க பொதுவா இப்படியே எடுத்துங்க. காரகத்துவம் லக்கணம் கிரக பாவம் தொடர்பு. இப்ப நீங்க எந்த ஜாத்திலையும் சனி புதன் இணைவு இருந்ததுன்னா தாய் மாமனுக்கோ இல்லை அவங்க பரம்பரையிலே ஒருவருக்கு ஆண் வாரிசு இருக்கவே இருக்காது. புதன் சந்திரன் மாந்தி இருந்தா அவங்க குடும்பத்துல ஒருத்தர் மனநலம் பாதிப்பட்டிருப்பாங்க. இவங்க வரைஞ்ச ஜாதகத்துல அப்படி ஒண்ணு இருந்தது, இவங்க எழுதின ஜாதகத்துல அவங்க அதுக்கு பாவம் நட்சத்திரம் முனை அதை வச்சு சொன்னாங்க. ஆனா இது எளிமையா நம்ம எடுத்துக்கலாம். புதன் சந்திரன் மாந்தி சனி தொடர்பு இருந்தா ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கும். ஆண் வாரிசு குறைவா இருக்கும், இருக்காது, அல்லது வாரிசுகளுக்கு திருமண வாழ்க்கையில குறைபாடு ஏற்படும். அதே மாதிரி புதன் லக்னத்தோட இருந்தாலோ புதன் சுக்கிரனோட சேர்ந்தாவோ அவங்க இளமை பெண்களை விரும்புவார்கள். 60 வயசு ஆனாலும் அவன் இளமையான பெண்ணை விரும்புவான். புதன் கேது தொடர்பு இருந்தா நீச பெண்கள் தொடர்பு ஏற்படும். அது எந்த லக்கணமா இருந்தாலும் சரிங்க. புதன் கேது நீச பெண்கள்னா விதவை அல்லது தனக்கு கீழே இருக்கிறவங்க, தகுதி குறைவானவர்கள், ஜாதி, இப்படி எதை வேணா எடுத்துக்கலாம். அந்த நீச பெண்கள் தொடர்பு ஏற்படும். இது நீங்க எந்த ஜாதகத்திலும் செக் பண்ணி பாருங்க. இப்ப அவர் ஒரு ஜாதகம் போட்டிருக்காரு. இவர் இந்த ஜாதகம் யாருதுன்னு எனக்கு தெரியாதுங்க. 1980 பிறந்திருக்காரு. ஐயா இந்த ஜாதகத்தை பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? நீங்க தானே போட்டீங்க. இப்ப இந்த ஜாதகனுக்கு 5ஆம் பாவாதிபதி லக்னத்துல இருக்காரு. லக்னாதிபதி 2ஆம் பாவாதிபதி 10ல இருக்காரு. ராகு சனி 10ஆம் பாவத்துல இருக்கு. இவருக்கு புதன் சுக்கிரன். இப்ப நான் எளிமையா அதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். 5 கூடைய செவ்வாய் லக்னத்துல இருந்தா பூர்வீக சொத்து, வாரிசு, ஆனா பெரும்பாலும் பெண் வாரிசு முதல் வாரிசா பிறக்க வாய்ப்பு உண்டு. இந்த ஜாதகனுக்கு பெண் வாரிசு 7ஆம் வீட்டு 5 கூடைய கிரகம் பார்வை. இந்த ஜாதகனுக்கு காதல் வாழ்க்கை தோல்வி அடையும். ஒரு பெண்ணை காதலிச்சா இந்த ஜாதகன் காதல் வாழ்க்கையில தோல்வி அடைவார். இந்த ஜாதகனுக்கு செவ்வாய் லக்கணத்துல இருந்தா இயல்பா பிடிவாத குணம், தான் பிறந்த மண்ணை விட்டு வெளியே சென்று வாழக்கூடிய நிலை, அல்லது தான் சம்பாதித்த விரயம் செய்யக்கூடிய நிலை, கடனோ நோயோ இந்த ஜாதகனுக்கு இருக்கும். செவ்வாய் லக்கணத்துல இருக்கவங்க கடன் வாங்கவே கூடாது. இன்னொன்னு புதன் சுக்கிரன் இருந்தா கலைகள்ல ஈடுபாடு இருக்கும். ஆனா இவங்க பரம்பரையில ஒருவர் ஒழுங்கீனமாக இருப்பார்கள். ஒழுங்கீனம்னா என்னங்க? மது பழக்கம் அல்லது பெண்கள் சார்ந்த இது, இந்த மாதிரி. ஆனா அழகுணர்ச்சி இருக்கும், கலைநயம் இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். பொதுவா
ஜோதிடத்துல நம்ம எல்லாம் எதை எடுத்துக்கிறோம்? புதன் எடுத்துக்கிறோம், குருவை எடுத்துக்கிறோம், இதை எடுத்துக்கிறோம். ஆனா புதன் சுக்கிரன் சேர்ந்தாலே ஜோதிடம் அவர்களுக்கு நன்கு வரும். ஏதாவது ஒரு கலை சம்பந்தப்பட்ட துறையில அவங்க இருப்பாங்க. அது ஜோதிட கலையா இருக்கலாம், உணவு கலையா இருக்கலாம், தையல் கலையா இருக்கலாம். இவருக்கு சந்திரன் பாகிஸ்தானத்துல இருக்கு, அஷ்டமாதிபதி 8ல இருக்காரு. இவருக்கு ஏதோ ஒரு விஷயம், அது தொழிலா இருக்கலாம், திருமணமா இருக்கலாம், குழந்தை பாக்கியமா இருக்கலாம், தாய் தந்தையர் ஆயுளா இருக்கலாம், கை கெட்டினது வாய் கெட்டல அப்படின்னு இருக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமா கூட இருக்கலாம். ஐயா இது யார் போட்டதுங்க? நீங்க தானே போட்டீங்க. இப்ப நான் சொல்ற பலன்ல ஏதாவது இருக்கா? 6 பலன் சொல்றேன், ஏதாவது 4வது இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. சரிங்க, இங்க பாருங்க, எழுதி வச்சுங்க. இவங்க பரம்பரையில் ஒருத்தருக்கு பெண் குழந்தை தான் முதல் குழந்தை. ஒண்ணு இந்த ஜாதகனுக்கு சகோதரியே மூத்ததா இருக்கும். தவறாதுங்க, ஜோதிடம் தவறாது. நீங்க எழுதி வச்சீங்க. 5ல செவ்வாய் இருந்து லக்னத்தை பார்த்தா கர்மம் செய்ய புத்திரன் உண்டு, ஆனா பெண் குழந்தை உண்டு, பூர்வீக சொத்து உண்டு. இந்த ஜாதகன் விரயம்னா பெரும்பாலும் வெளியூர்ல போய் வாழக்கூடிய நிலை. இப்ப இது உங்க ஜாதகமா இல்ல வேற ஒருத்தர் ஜாதகமா? உங்க ஜாதகம். உங்க குடும்பத்துல இப்ப யாருக்காவது பெண் குழந்தை முதல்ல பிறந்திருக்கான்னு சொல்லுங்க. உங்க குடும்பத்துல உங்களுக்கே இருக்கட்டும், உங்க சகோதரனா இருக்கட்டும், உங்க அப்பாவுக்கு இருக்கட்டும். சரி, இப்ப நான் சொன்ன பாயிண்ட் கரெக்டா வருதான்னு மட்டும் பாருங்க. உங்களுக்கு இல்லைன்னா உங்க குடும்பத்துல அதை நடக்குங்க. எல்லாம் ஓகேன்னு இல்லைங்க ஐயா. நான் சொல்றது என்னன்னா, நம்ம எப்பயுமே ஜாதகம் பாக்குறப்ப லக்னம் 2, 4னா நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்கள். சரி, இப்ப உங்களுக்கு பிறக்கிறப்ப பூர்வீக சொத்து உண்டுங்கிறேன், இல்லையான்னு சொல்லுங்க. சரி, நீங்க பெரும்பாலும் பூர்வீகத்தை விட்டு வெளியே இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி. சரிங்க, பூர்வீக சொத்துல இருக்கீங்களாங்கிறத கேள்வி. சரி, இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன் கேட்டுங்க. ராகு 8ல கடகத்துல இருக்குதுங்க. இவங்க பரம்பரை ஜாதகத்துல, இவங்க பாரம்பரியத்துல ஒரு பெண் கண்ணீர் விட்ட மரணம் நிச்சயமாக உண்டு. ஒரு விபத்தோ ஆபரேஷனோ நிச்சயமா நடந்திருக்கு இவங்க குடும்பத்துல. இல்ல, இன்னும் அது காரணம் அப்புறம் சொல்றீங்க. ராகு 6ஆம் பாவத்துல தொடர்பு, ராகு 8ல தொடர்பு. சந்திரனோட வீட்டுல ராகு கடகத்துல ராகு இருந்தால் அந்த இடத்துல அந்த குடும்பத்துல பரம்பரையில பெண் சாபம் உண்டு, கண்ணீர் விட்ட பெண் மரணம் உண்டு. இந்த ஜாதகனுக்கோ ஜாதகனுடைய சகோதரனுக்கோ ஒரு விபத்து ஆபரேஷன் இவங்க குடும்பத்துல நடந்தே தீரும். இது வரைக்கும் நடக்கணும்னா நடந்துடும், மாற முடியாது. அப்படி இல்லை வழக்குக்கு போயிடுவாங்க. எந்த லக்கணமா இருந்தாலும் 8ல ராகு இருந்தா அது நடக்கும். சின்ன வயசுல கீழே விழுந்து அடிபடுறவங்க, கடகத்துல ராகு இருந்தா இந்த விதி மாறாது. எந்த லக்கணமா இருந்தாலும். அதே மாதிரி கடந்த ஜாதகம் ஒண்ணு போட்டாரு அவரு, சிம்மத்துல ராகு சனி ஏதாவது பாவகரகம் தான் அவங்க பூர்வீகத்துல இருக்கவே கூடாது. தன்னுடைய பூர்வீக சொத்துல இருக்கவே மாட்டார்கள், பூர்வீக சொத்துல இருக்க மாட்டார்கள். சரி, நான் இப்ப ஒண்ணு சொல்லிட்டு வரேங்க. இந்த மாதிரி இவருக்கு பாருங்க, செவ்வாய் கேது 2ஆம் பாவத்தில் இருக்கு. கேது பகவான் வந்து சனியோட வீட்டுல தொடர்ந்துருக்காரு. அப்ப உங்க பரம்பரையில் ஒருத்தருக்கு ஆண் வாரிசு இல்லாமல் போகும். உங்க பரம்பரைன்னா எடுத்துங்க, அப்பா, சித்தப்பா, தாத்தா அப்படிங்கிறது. சரி, 4ஆம் பாவத்துக்கு கேது சனி. 4ஆம் பாவம் எதை குறிக்குங்க? படிப்பு, கல்வி, வீடு, இதெல்லாம் குறிக்கும். உங்க பூர்வீகத்துல பழைய டைப் வீடு ஒண்ணு இருக்கும். இப்போ உங்க பரம்பரையில இப்போ ஒருத்தர் விதவையா இருப்பாங்க. இப்போ உங்க குடும்பத்துல கணவனை இழந்தவர்கள் அல்லது கணவனை பிரிந்தவர்கள் நிச்சயமா இருப்பாங்க. சார் இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க, தவறாதுன்னு சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். இல்ல ஃபேமிலினா அப்ப அப்பா தாத்தா அப்படி எடுத்து பார்த்து சொல்லுங்க. எதுங்க? 8:05 80 இல்ல, அது கரெக்ட். அது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா. காலையில 8:05க்கு பிறந்திருக்காரு. எந்த ஊர்ல பிறந்தீங்க சார்? சேலம். அப்படிங்கிறது. அப்புறம் புதன் சுக்கிரன் பாருங்க, அவருக்கு 5ஆம் வீட்டை பாக்குறாங்க. சுக்கிரன் 5ஆம் வீட்டை பார்த்தா அந்த ஜாதகன் குடும்பத்துல பிறக்கிற பெண் குழந்தைகள் திருமண வாழ்க்கையில நிச்சயம் பாதிப்பார்கள். அது அத்தையா இருக்கட்டும், சகோதரியா இருக்கட்டும், பெண் குழந்தையா இருக்கட்டும், திருமண வாழ்ல பாதிச்சிருப்பாங்க. இப்படி பலன் எடுக்கலாம். சரி, புதன்கிறது கல்வி. சுக்கிரன் இப்ப இவருக்கு வந்து 6, 7 சம்பந்தம். எப்படிங்க? 6ஆம் இடம் எதுங்க? ரிஷபம். 7ஆம் இடம் சுக்கிரன். 6, 7 தொடர்பு. அப்ப இவங்க குடும்பத்துல ஒருத்தர் வாழ்க்கை துணையை இழந்தவர்கள் அல்லது பிரிந்தவர்கள் இருப்பாங்க. இவங்க பாரம்பரியத்துல ஒரு வருஷத்துக்கு நிச்சயமா 20,000 உண்டு. 20,000 இல்லைன்னா இந்த ஜாதகம் போய் நான் உறுதியா சொல்லுவேன். ஐயா சொல்லுங்க, நீங்க சொன்னாதான் தெரியும். எப்படிங்க? 6, 7ங்க. 7ஆம் இடத்தாதிபதி 11ல இருந்தா இருத்தார யோகம். 7 கூடிய கிரகம் 11ல இருந்தா அப்படிங்கிறது அப்படி எடுத்துக்கலாம். அப்புறம் இவருக்கு சனி குரு 10ஆம் பாவத்துல, லக்னாதிபதி 2ஆம் இடம் 4ஆம் வீட்டை பாக்குது. அப்ப இவங்க பூர்வீகத்துல ஒரு பழைய டைப் வீடு இருக்கும்.
ஜாதகன் சம்பாத்தியம் உடையவர், குருவும் சனியும் சம்பந்தப்படுது. பழைய வீடு. அதே மாதிரி கேதுவும் சனியும் 4ஆம் வீட்டுல இருக்கிறதுனால இவங்க தாய் வீட்டுல ஒரு அகால மரணம் அல்லது தாய் வீட்டுல கணவன் முதல் ஆண் இறந்து பெண் விதவையாக இருக்கார். இது தாய் வீட்டுல. அதே மாதிரி கேது சனி பாதகம் இருக்கிறதுனால தாய் வீட்டுல ஆண் பிள்ளைகளுக்கு பாதிப்பு இருக்கு. ஆண் பிள்ளைகள்னா தாய் மாமன், தாயுடன் பிறந்த சகோதரன், அப்புறம் இப்படி எடுத்துக்கலாம். அம்மா வீட்டுல இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க நீங்க. ஐயா நான் சொல்றது தப்பா? 2010 இருந்து 2028 ஒரு மரணம் கர்மா செஞ்சிருப்பீங்க. அந்த கர்மாங்கிறது பங்காளி கூடி செத்தாலும் சரி, அப்பா செத்தாலும் சரி, அம்மா செத்தாலும் சரி. ஆமா, இல்ல இது பொதுவானது. ஆமாங்க, இது சொல்லிடுறேன். இப்ப இவருக்கு ராகு சனி 10ஆம் வீட்டை பாக்குதுங்க. சிம்பிளா சொல்ற பாருங்க. லக்னாதிபதியோட ராகு தொடர்பு, 2ஆம் இடத்தோட ராகு தொடர்பு. இந்த ராகு திசையில இவருக்கு ஒரு தொழில் மாற்றம், உத்தியோகம் பார்த்தா உத்தியோக மாற்றம் ஏற்பட்டிருக்கும், தொழில் செஞ்சா தொழில் மாற்றம் ஏற்பட்டிருக்கும். இது மாறாத விதி. இது நீங்க சொல்லலாம், இவர் இல்லைன்னு மறுக்க முடியாது. அதே மாதிரி இவருக்கோ இவர் சகோதரனுக்கோ உடம்புல தழும்பு இருக்கும். அது ஆப்ரேஷனா இருக்கலாம், விபத்தா இருக்கலாம், சின்ன வயசுல அடிபட்டு பிளேட் வச்சிருக்கலாம், இல்ல கை காலில் கட்டு போட்டிருக்கலாம். இது மாதிரி விஷயங்கள். ஏன்னா ராகுவும் சனியும் பாவகிரகங்கள். எந்த ஒரு இடத்துல ராகு சனி பார்க்க இருக்கோ, சேர்க்க இருக்கோ, அந்த பரம்பரையில துர்மரணம் நிகழ்ந்தே தீரும். இது மாறவே மாறாது. அதே மாதிரி இவர் சனி 7ஆம் வீட்டை செவ்வாய் சனி பார்வை. பொதுவாக செவ்வாய் சனி பார்த்தா என்ன சொல்றோம்? காதல் திருமணம், அந்நிய சம்பந்தம், கலப்பு திருமணம் அப்படிங்கிறத சொல்றோம். இவங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு தீரும். நிச்சயமா ஹார்ட் அட்டாக் அல்லது ஒரு விபத்து இது இருக்கும். சரி, இதெல்லாம் பொது பலன்கள். ஜாதகனுடைய தனி பலன்கள் என்ன? 5ஆம் இடத்தாதிபதி செவ்வாய் லக்னத்துல இருக்கு. இப்ப இவருக்கு 8ல ராகு இருந்து தசை நடத்துது. அஷ்டமத்துல சந்திரனோட வீட்டுல இருந்து ராகு நடத்துது. அந்த சந்திரன் எங்க இருக்காரு? பாகிஸ்தானத்துல இருக்காரு. அப்ப 8ஆம் இடத்தாதிபதி பாகிஸ்தானத்துல இருந்தா தனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான விஷயங்கள் ஜாதகனுக்கு தடைபடும். தனக்கு கிடைக்க அஷ்டமாதிபதி பாகிஸ்தானத்துல இருந்தா அதிர்ஷ்டம், அவமானம் அப்படிங்கிறத குறிக்கும். இந்த ஜாதகனுக்கு மார்பு பகுதியிலிருந்து முழங்கால் பகுதிக்குள்ள ஒரு தழும்போ ஒரு மச்சமோ அடையாளமோ இருக்கும். யாருக்கு? இந்த ஜாதகனுக்கு. இந்த ஜாதகருக்கு ராகு ஜாதகருக்கு 6ஆம் வீட்டுக்கு பார்வை, சூரியனும் 6ஆம் வீட்டுக்கு பார்வை. அப்ப ராகு சூரியன்கிறது 6ஆம் வீடுங்கிறது எதுங்க? நோய், கடன், வழக்கு. உடம்பு இவருக்கு உஷ்ண உடம்பு. இவங்க குடும்பத்துல ஒருத்தர் நோயினால் மரணம் அடைவார்கள் அல்லது வழக்கு செல்வார்கள், அரசாங்கத்தின் தண்டனையை அனுபவிப்பார்கள். தண்டனைன்னா என்னங்க? ஜெயிலுக்கு போறதுன்னு அர்த்தம் இல்லை, பெனால்ட்டி போடுறது, ஃபைன் கட்டுறது, இது மாதிரி விஷயம் எல்லாம் இது ராகு சூரியன் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரி, ராகுவும் குருவும் பார்வை. இந்த ராகு குரு பார்த்தா அதுக்கு பேர் என்ன சொல்றான்? குரு சண்டால யோகம் அப்படிங்கிறோம். குருனுடைய காரகத்துவம் குழந்தைங்க, குருனுடைய காரகத்துவம் தங்க நகை. இப்ப இவரை கேளுங்க, இவங்க பரம்பரையில ஒருவர் தன்னுடைய பெத்தவங்க உயிரோடு இருக்கப்ப, அது அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அப்படி இருக்கிறப்போ அவர்கள் பிள்ளை இறந்து போகும். இந்த ஜாதகன் மேல தனிப்பட்ட முறையில இடம், காலி இடம் ஏதாவது இருந்தா அது பிரச்சனைக்குரியதாக இருக்கும். நகை வாங்கி கையில் இவரால் இருப்பு வச்சிருக்க முடியாது அப்படிங்கிறது. குரு 10ல இருக்காரு, பரோபகாரி. யாரு? இந்த ஜாதகம் பரோபகாரி. 9ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கிற சூரியன் 12ஆம் வீட்டுல இருக்கு. அப்ப சொத்தை விரயம் செய்தல், அப்பா சொத்து, பூர்வீக சொத்து ஒன்றும் விரயம் பண்ணுவாங்க. பாகப்பிரிவினை, பாகப்பிரிவினாலும் விரயம் தான். ஒரு 2 ஏக்கர் இருக்கு, ஆளுக்கு 1/2 ஏக்கர் ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது பாகப்பிரிவினை. இந்த மாதிரி ஒன்றும் சொத்து பூர்வீகம் விரயமாயிருக்கும், இல்லை சொத்துல கொஞ்சம் இந்த மாதிரி பாகப்பிரிவினை ஷேரிங் அப்படிங்கிறது நடந்திருக்கும். இன்னொரு விஷயம் இவங்க குடும்பத்தில் எடுத்துக்கிட்டா, இந்த ஜாதகனுக்கு சனி சூரியன், தந்தை மகன் உறவு கெடும். இவங்க குடும்பத்துல ஒருத்தர் மோட்சம் அடையல, ஒண்ணு அடப்பு நட்சத்திரத்துல இறந்துருப்பாங்க, இல்ல வீட்டுக்கு வெளியடங்கள்ல இதாவாங்க. அதே மாதிரி இவங்க குடும்பத்துல ஒருவர் அரசு சம்பந்தப்பட்ட உத்தியோகங்கள், அரசு தொடர்பான பணிகள் அதுல இருக்க வாய்ப்பு இருக்கு. இது இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் உறுதியா நடக்கும்னு சொல்ல வரல, ஆனா இருக்க வாய்ப்பு இருக்கு. இது என்ன காரகத்துவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9ஆம் இடமும் 2ஆம் இடமும். அப்ப ஒண்ணு வெளிநாடு போவாங்க, இல்ல வெளியூர்ல போய் வாழ்வாங்க. ஒரு ஜாதகர்கிட்டங்க நம்ம ஜாதகம் பார்க்கறப்ப 10 கேள்வி கேட்கறோம், 7 கேள்வி கரெக்டா சொன்னா அவன் சிறந்த ஜாதகம். நான் எனக்காக சொல்ல, இந்த பாயிண்ட் இந்த மாதிரி எடுத்து பாருங்க, கரெக்டா இருக்கும். இவர் ஜாதகத்துல ஒரு யோகம் இருக்கு, என்னன்னா கிரக மாளிகை யோகம் இருக்கு. இப்ப இவர் குரு திசையில புகழ் பெறுவார், ராகு திசையில அதுக்கான விதை விதைச்சிருப்பார். குரு திசையில புகழ், கிரக மாளிகை யோகம், காலசர்ப்ப தோஷம், அனைத்து கிரகங்களும் காலசர்ப்ப தோஷத்துல இருக்கு. 47 வயசுக்கு மேல இவர் புகழ் பெறுவார். இவர் லக்னாதிபதி 2ஆம் இடமா நான் சொன்ன இவர் சம்பாதிப்பார். 1, 2 பொதுவா ஒரு ஜாதத்துல 1, 2 சேர்ந்தாவே அரசியல் தொடர்போ இல்ல அரசாங்க சம்பந்தப்பட்ட தொடர்போ ஏற்படும். சனி 10ஆம் பாவத்துல இருந்தா அவங்க பரம்பரையிலேயோ ஜாதகனோ தலைமை பதவிக்கு போவாங்க.
அது இப்போ ஒரு ஊர் சேர்மனான தலைமை பதவி, ஒரு உத்தியோகத்துல மேனேஜரா இருந்தா தலைமை பதவி, அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடக்கும். இவருக்கு 9-2 இருந்தா வாக்கு உண்மை ஜோதிடம் அப்படிங்கிற விஷயம் நல்லா வரும். அதுக்கு என்ன காரணம்னா குரு கேது 2ஆம் வீட்டுக்கு தொடரும். குரு கேது இல்லைங்களா? அப்ப கோடீஸ்வர யோகம், கேள யோகம். இவருக்கு வந்து சித்தர் வழிபாடு செய்யலாம். தெய்வ வழிபாட்டை விட இவர் சித்தர் வழிபாடு செஞ்சா இவருக்கு சில விஷயங்கள் நல்லா வசப்படும். இவர் சித்தர் கோயிலுக்கு போக சொல்லுங்க பாருங்க, அங்க ஒரு வைப்ரேஷன் இந்த ஜாதகனுக்கு இருக்கும். ஏதாவது போயிருக்கீங்களா சார் சித்தர் கோயிலுக்கு? இப்ப போகல. ஏன்னா என்னுடைய தொழில் வந்து அப்படியே தொழில். அதனால இதை முடிச்சுட்டு தான் போகலாம். என்னுடைய ஜோதிடத்துல ஆர்வலர் தான் வந்துட்டு இருக்காங்க. 2028 மேலதான் இது வந்து ஒரு மூலியமா இது பண்ணி விடுவோம். அன்ன வரல எனக்கு என்னுடைய பிரச்சனை ராகதீசம் முடிகிற வரலையும் என்னுடைய இது பிரச்சனை. ஷேர் மார்க்கெட் யோக பேரங்களில் ஒரு போகக்கூடாது. விரையாதிபதி லக்னத்தில் இருக்கார். அப்புறம் ஜாதகர் விரயம் செய்வார். எவ்வளவு சம்பாதிச்சாலும் விரயம் செய்வார் அல்லது விரயத்தில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். செவ்வாய் லக்னத்தில் இருந்தால் பேச்சு உண்மை வரும் அப்படிங்கிறதுங்க. ரியல் எஸ்டேட் பண்ணலாம், கமிஷன். அது கமிஷனுங்கிறது பொதுவாக எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு ஜோதி இடத்துல நீங்கள் எதிர்பார்க்குற பர்ஃபெக்ஷன் வேணும்னா நவாம்சம் வேணும். நவாம்சத்தில் இப்போ பாருங்கள், உங்கள் லக்னம் என்ன லக்னம்? மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு பிறக்கிறவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு தொழில் எதிர்ப்பார், தொழில் ஸ்தானத்துக்கு போவாங்க. லக்னத்தில் உங்களுக்கு புதன் நவாம்சத்தில் புதன் வலிமை பெற்று இருக்கு. சுக்கரனோட இருக்க புதன் நவாம்சத்தில் வலிமை பெற்று இருக்கு. சொல்றது புரியுதுங்களா? அப்போ ஜாதகர் எப்போ வலுப்பெறுவார்? குரு தசையில தான் உங்களுக்கு லக்னாதிபதி தசை 1, 4, 10 குடையவன். அதே குரு தசை சனி புத்தியில் நீங்கள் ஒரு கர்மம் செய்வீங்க. இந்த விதி மாறினா என்கிட்ட கேளுங்க. குரு தசை சனி புத்தி, சுயதசை சுய புத்தியில் அந்த வாய்ப்பு வராது. ஆனால் குரு தசை சனி புத்தியில் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரும். நான் விபத்து ஆப்ரேஷன் சொன்னது எதை வச்சு சொன்னேன் சொல்லுங்க. ஒரு ஜாதகத்தில் 3ஆம் இடம் 8ஆம் இடம் தொடர்பு. உங்கள் ஜாதகத்தில் 3, 8 தொடர்பு இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சந்திரன் இல்லைங்க, ராகு 8ல் இருக்காரு. ராகு வந்து சனியை போல பலன் செய்வார், கேது வந்து செவ்வாயை போல பலன் தருவார். புரியுதுங்களா? அப்போ 3, 8 தொடர்பு. அப்போ உங்க குடும்பத்தில் யாருக்காவது விபத்து, ஆப்ரேஷன், அவமானம் அல்லது பொருள் இழப்பு, இந்த 4 விஷயத்துல 2 விஷயம் கண்டிப்பா இருக்கும். இதை அடிச்சு சொல்லலாம். ஜோதி இடத்துல ஐயா சொன்னார்ல விஜயன் ஐயா, இது இப்படி இருந்தா இப்படி இருக்குங்கிறது அப்படி நீங்க எடுத்து பழகி சொல்றது புரியுதுங்களா? சரி, இப்ப பொதுவான விஷயத்துக்கு வந்துடுறேங்க. இப்ப ஒருத்தர் ஜாதகத்தை திருமணத்தை நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. கணவன் மனைவி எப்படி இருக்காங்க பாருங்க. இவங்க கணவன் மனைவி இணக்கமா இருப்பாங்களா அல்லது பிரிவா இருப்பாங்களதுக்கு லக்னம் 7ஆம் இடம். இது ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இல்லைன்னா அவங்க கௌரவத்துக்காக வாழ்வார்கள். ஆனா ஆதர்சன தம்பதிகளாக இருக்க மாட்டார்கள். ஆமா, ஒருவருடைய லக்னம், ஒரு ஆணுடைய லக்னம் பெண்ணோட ராசியா இருந்தால், பெண்ணோட ராசி ஆணோட லக்னமா இருந்தால் அவர்கள் அந்யோன்யம். அவர்களுக்குள்ள எந்த சண்டை வந்தாலும் பெரிய மாட்டாங்க. இப்படி இது நிச்சயமா இருக்கு. அப்ப நம்ம இப்ப திருமணம், சரி குழந்தை பாக்கியம். இப்ப இவருக்கு 5 குடையக்காரங்க லக்னத்துல இருந்தா கர்மம் செய்ய புத்திரன் உண்டு. இப்ப இவருக்கு பெண் குழந்தை பிறக்கலனாலும் இவங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு முதல் குழந்தை பெண் குழந்தை. இதை எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா, செவ்வாய் யாருக்கெல்லாம் 5ஆம் இடத்து அதிபதியா வருதோ அங்க இந்த மாதிரி அமைப்பு இருக்கும். ஒருத்தருக்கு லக்னம் கிடக்கூடாது. இப்ப இவருக்கு லக்னமும் 2ஆம் இடமும் 3ஆம் இடமும் இவருக்கு 10ஆம் பாவத்துல தொடர்பு. குரு பாருங்க நவாம்சத்துல இவர் எங்க போட்டிருக்காரு அப்படின்னா மேஷத்துல. அப்ப குரு வந்து லக்னாதிபதி 9 குடையவன் சாரத்துல இருக்காரு. அதாவது லக்னாதிபதி 8 குடையவன் சாரத்துல இருக்காரு. எங்க அஸ்தத்துல, அஸ்தம் 1ஆம் பாவத்துல குரு இருக்கு. அப்ப 1ஆம் இடமும் 8ஆம் இடமும் சேர்ந்தா அந்த ஜாதகன் அவமானம், பொருள் இழப்பு சந்திச்சே தீர்வார். இது 1, 8 சம்பந்தப்பட்ட. ஆனா இந்த ஜாதகனுக்கு இப்ப உதாரணத்துக்கு இவருடைய ராசி சிம்மன்னு வச்சுங்களேன், மீன ராசி அல்லது கடக லக்னம், இந்த மாதிரி உள்ளவங்க யாராவது இருந்தா இவருக்கு வசியமாவார்கள். அப்ப நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா வசியமாவீங்க. இவர் தொழில் அந்த மாதிரி இருக்காங்க, வசியமாவாங்க. நம்ம ராசி 1, 8 சேர்ந்தா சஷ்டாசக தோஷங்கிறோம். ஒரு ராசி முதல் ராசியா இருந்து 8வது ராசி ஒருத்தர் வந்துட்டா அவங்க வசியம், அவங்க அவர்களுக்கு வசியம். 8ஆம் இடங்கிறது வயிற்றுல இருந்து மர்ம உறுப்பு வரைக்கும் சொல்லலாம். தொடை, ஜனன உறுப்பு, இந்த மாதிரி வயிறு, இந்த இடத்தெல்லாம் இருக்கும். சுக்கிரன் புதன் சேர்ந்தா கலைநயம், சுவையான உணவுகளை விரும்பி சுவைத்தல் அப்படிங்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் இவர்கிட்ட இருக்கும். தொழிலில் ஜெயிப்பாரா அப்படின்னா லக்னத்தை ராகு பாருங்க. லக்னாதிபதி ராகு. இவர் இப்போ சம்பாரிச்சாங்கிறாரு, ஆனால் சம்பாத்தியங்கள்லாம் முடங்கி கிடக்கும். குருவை ராகு பார்த்துட்டா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். பொதுவான பலன்கள் எடுத்துக்கிட்டா அவங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஆண் வாரிசு இருக்காது, இல்லை பெற்றவங்க உயிரோடு இருக்கப்ப அவங்க பெற்ற பிள்ளைங்க இறந்து போகிறது, அது நிச்சயமா இருக்கும். தெய்வ சாபம் உண்டு இந்த ஜாதகனுக்கு, தெய்வ சாபம் உண்டு. ஒன்றும் குலதெய்வத்தை முறையாக கும்பிட மாட்டாங்க, இல்லை இறந்து போன ஆன்மாக்களுக்கு சரியா இது செய்ய மாட்டாங்க. இந்த பலனெல்லாம் எடுத்துங்க, இதெல்லாம் சரியா இருக்கும் நிச்சயமா.
அதே மாதிரி இவருக்கு சுக்கிரனும் புதனும் லாபஸ்தானத்துல சம்பந்தம். அதே மாதிரி புதன் யாருடைய சாரத்துல இருக்காரு அப்படின்னா புதன் வந்து குருவோட சாரத்துல இருக்காரு. அப்ப லக்னாதிபதி 7ஆம் இடம். இந்த ஜாதகன் குடும்பத்துல ஒருத்தர் நிச்சயமா காதல் கல்யாணம் கலப்பு திருமணம் பண்ணுவாங்க. நிச்சயமா நடக்கும். ஒண்ணு நடந்திருக்கும், இல்ல நடக்கும். சொல்லுங்க, சரியா இருக்கா இல்லைன்னு நீங்க தான் சொல்லுங்க. என்னங்க நடக்கும்? இப்ப நீங்க நடக்கிறதுனா உங்களை மட்டும் வச்சுக்காதீங்க. உங்க அண்ணன் தம்பி, உங்க அப்பா தாத்தா, இந்த இதில் இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, யாராவது இப்படி இறந்தாங்களா, பெத்தவங்க இருக்கா, அப்ப அது மாதிரி எதாவது நடந்திருக்கா ஐயா? அப்ப அதெல்லாம் கரெக்டா இருக்குல்ல. அதை நீங்க சொன்னதான் எங்களுக்கு தெரியும். தப்பா இருந்தா சொல்லுங்க, நான் இந்த காரணம் ஒரு நடக்கல என்ன காரணங்கிறத ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் சனி செவ்வாய் இவருக்கு 7ஆம் வீட்டுக்கு போறோம், புதனோட வீட்டுக்கு. புதன்னா தாய் மாமா. அப்ப தாய் வீட்டுல சகோதர ஆண்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். இது ஏற்கனவே சொன்ன ஆண் வாரிசு இல்லை, அல்லது ஒரு திருமண வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறதுங்க. சனி செவ்வாய் லக்கணத்துல இருக்கு. ஜாதகன்ட்ட கொஞ்சம் பிடிவாதம் உண்டு, அல்லது வைராக்கிய குணம். இதை பிடிவாதம்னு எடுத்துக்கலாம். எப்படிங்க? இல்ல வைராக்கியம் பிடிவாதம் அப்படிங்கிறது. பொதுவா ராகு புதன் அப்படிங்கிறது ஒரு ஜாதத்துல தொடர்பு கொண்டுட்டாலோ, இல்ல புதன் வந்து குரு சாரத்துல இருந்துட்டாலோ அவங்க வாக்கு வன்மை உடையவர்கள். சனி லக்னம் 7 அல்லது லக்னாதிபதி தொடர்பு கொண்டா அவர்களிடம் கொஞ்சம் சலன புத்தி இருக்கும், பொய் பேசும் குணம் இருக்கும், சோம்பல் குணம் வரும். ஒரு வேலையை செஞ்சா பர்ஃபெக்டா எடுத்து செய்வாங்க, போட்டுட்டு அப்படியே கடப்புல போட்டுருவோம். அந்த குணம் இருக்கும். கல்வி, இவர் உங்களுக்கு பிறக்கிறப்ப சுக்கிரதசை 6 வருஷம், 12 வயசு சூரியன், 12 வயசு வரைக்கும் சூரியன், 12லேருந்து 22 வரைக்கும் சந்திரதசை. கல்வி தடைப்படும், அல்லது கற்ற கல்வி பலன் தராமல் போகும். கல்வி தடைப்படுதல்னா விரும்பிய கல்வி அமையாம போனா கல்வி கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அல்லது படிச்சுட்டேன் ஆனா அந்த படிப்பு தந்தா நான் வேலை பார்க்கல அப்படின்னாலும் அந்த கல்வி பலன் தரவில்லை. அது நிச்சயமா நடந்திருக்கும். அவருக்கு என்ன தசை வந்தது இளமையில? 12 வயசுல இருந்து 22 வயசு வரைக்கும் அஷ்டமாதிபதி தசை. அந்த அஷ்டமாதிபதி தசையில இவங்க குடும்பத்திலே சில சிரமம் கஷ்டங்கள் இருந்திருக்கும். இவருக்கே கொஞ்சம் போராட்டம், கல்வி சம்பந்தப்பட்ட போராட்டம் இருக்கும். தாயினுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கும். பொதுவா அப்பா அம்மாங்கிறத எடுத்துக்கணும். சந்திரன் நம்ம அம்மான்னு சொல்றோம், ஆனா அஷ்டமாதிபதி பாக்கியஸ்தானத்துல இருந்தா அந்த மாதிரி நிலை இருக்கும். இதெல்லாம் இருக்கான்னு ஐயா தான் சொல்லணும். தவறுனா தவறுன்னு சொல்லுங்க. ஆமா, அஷ்டமாதிபதி பாக்கியஸ்தானத்துல இருந்து பாக்கியாதிபதி 12ஆம் வீட்டுக்கு போயிட்டார். பாக்கியாதிபதி 12, அப்ப அந்த கொடுப்பனை இல்லை. லக்னாதிபதியும் பாக்கியாதிபதியும் தொடர்பு இல்லை. ஆமா, 5ஆம் இடத்து அதிபதி லக்னத்துல இருக்காருங்க. ஆனா அந்த 5ஆம் இடத்தை லக்னாதிபதி பார்க்கல. 9ஆம் இடத்து அதிபதியும் லக்னாதிபதி வீட்டுல இருக்காரு. ஆனா அந்த 9ஆம் வீட்டு அதிபதி லக்னத்தை பார்க்கல. அப்ப இவர் எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் அதுல இவர் பலன் அனுபவிக்க முடியாது. இது இவருடைய தனிப்பட்ட பலன். இதை எடுங்க. 1, 5, 9 அது தொடர்பு இருக்கா அப்படின்னு பாருங்க. சந்திரன் 9ல இருக்கு. பெண் தெய்வத்தை இஷ்ட தெய்வமா கும்பிடலாம். பெண் தெய்வத்தை இஷ்ட தெய்வமா வழிபட்டா நல்லா வருவார். முருகப்பெருமானை வழிபடலாம். இந்த மாதிரி வழிபடு. ஆனா குலதெய்வ குற்றம் இவருக்கு உண்டு. இன்னும் குலதெய்வத்தை மாத்தி கும்பிடுவாங்க, அல்லது குலதெய்வத்தை சரியா வழிபடாம இருப்பாங்க அப்படிங்கிறது. இதெல்லாம் பொது பலன்கள். ஐயா சொன்ன மாதிரி அதெல்லாம் பொது பலன்கள். தனிப்பட்ட முறையில பலன்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது. இப்போ 1980 இவர் பிறந்திருக்காருங்க. சந்திர திசை 22, செவ்வாய் தசை தான் இவருக்கு 5 குடைவன் 22ல இருந்து 29. அப்போ அந்த செவ்வாய் தசை மத்திம காலத்துக்கு பிற்பாடி இவருக்கு திருமணம். மத்திம காலம் எப்போ வருது? 25க்கு மேலே வருது. 25லேருந்து 29 அல்லது ராகு புத்தியில, ராகு தசை சுய புத்தியில கல்யாணம், குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். சரிங்க ஐயா, எனக்கு போற பொத்த வந்துட்டாரு சால்வை. எல்லாம் நீங்களும் பசியோட இருப்பீங்க. இன்னொரு முறை கொஞ்சம் நேரமா வந்து பேசுறேன். சரிங்க ஐயா, எனக்கு டைம் கொடுத்துட்டாரு. ஏதாவது கருத்து தவறு இருந்தா சொல்லுங்க, இல்ல சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. என்னுடைய எண் 75 029 75 029 32 030 30. நன்றி. ஐயாவினுடைய உரையை செவிசாய்த்த அனைவருக்கும் நன்றி கூறி, ஐயாவுடைய உரை நல்லா இனிமையான உரையா இருந்தது. சொன்ன கருத்துக்களை நிறைய ஹிண்ட்ஸ் இருக்குது. அது நல்லா ஊடுருவி கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஜோதிட நுணுக்கங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஐயாவுடைய உரையை பாராட்டி நம்முடைய சங்கத்தினுடைய செயலாளர் பேராசிரியர் அருள்நிதி துரைசாமி ஐயா அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள். ஐயா, நான் எந்த ஜோதிட கருத்தரங்கத்துக்கு போனாலும் என்னால முயன்ற உதவிய இந்த விழா நடத்துறவங்களுக்கு செய்வேன். ஏன்னா அவங்க பல சிரமத்துல செய்வாங்க. அதுக்கு நம்மளாம் நான் உதவி. 2வது அன்னதானம் பண்றாரு ஒரு ஜோதிடர்.
பல பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணலாம். ஆனால் ஜோதிடர்களுக்கு ஜோதிடர் அன்னதானம் பண்ணுவது மிக சிறப்பு. அது மிகுந்த சிறப்பு. அது பல தோஷங்களை போக்கக்கூடிய சக்தி உண்டு. ஏன்னா நாம் ஜோதிடர்கள் எப்பயுமே ஒரு விஷயத்தை, அதாவது ஜோதிடர்களுக்கு ஜோதிடர் செய்யும் உதவி. ஏன்னா இதெல்லாம் ஒரு சிரமப்பட்டு தான் செய்வாங்க. சிரமங்கிறது பொருளாதாரத்தை மட்டும் சொல்லலைங்க. இத்தனை பேர்த்த ஆர்கனைஸ் பண்ணுறது, எல்லாத்தையும் வரவழைக்கிறது, பேசுறது, அது மாதிரி அவர் உழைப்பு உடலாலையும் பொருளாதாரத்திலையும் தன்னுடைய கால நேரத்தில் விரையும் பண்ணி தான் அதை ஏற்பாடு பண்ணுவாங்க. அதனால் என்னால் முடிஞ்ச ஒரு பொருளாதார உதவி கடவுள் எனக்கு கொடுத்ததில் ஒரு சிறு தொகை, ஒரு 3000 ரூபா கொடுத்துருக்கேன். எந்த மீட்டிங் போனாலும் என்னால் முடிஞ்சது செய்வேன். மற்ற ஜோதிடருக்கு நான் என்ன வேண்டுகோள் வைப்பேன்னா, ஒரு 200 ரூபா நுழைவு கட்டணம் வச்சுருக்காங்களா, மேலே நம்மளால் முடிஞ்சது 100 200 அவங்கவுங்க சக்தியை பொறுத்து கொடுத்தா நடத்துகிறவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஏன்னா நம்மளை ஆர்கனைஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சிறு இது வராதுங்க. நன்றிங்க. நிதி அளித்த நன்றி